இது எப்படி பெரிய தாக்கத்தை செலுத்துது? அதான் அவரே சொல்லியிருக்காருல்ல, நான் கர்த்தர் நான் மாறாதவர் என்று. அவர் எப்படி இயேசுவாக மாற முடியும்? இதான் வசனம். எப்படி தாக்கம் செலுத்துதா? இதுதான் உண்மை. ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. பிள்ளைகளே, ஆவியானவர் எப்படி வேலை செய்கிறார், உங்கள் வாழ்க்கையில் எப்படி வேலை செய்வார் என்பதை இந்த ஆதியாகமம் முதல் அதிகாரத்தில் நான் பேச விரும்புகிறேன். வாசிப்போம். பூமியானது ஒழுங்கின்மை வெறுமை அந்த தேவ ஆவியான அசைவாடி கொண்டிருந்தார். வாசிப்போம். தேவன் வெளிச்சம் உண்டாகிறது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. பிதாவாகிய தேவன் பேசின உடனே தான் ஆவியானவர் வேலை பார்க்கிறார். நீங்க புரிஞ்சுக்கணும். பிதா என்ன செய்யறாரு? பேசுறாரு. ஆவியானவர் என்ன செய்யறாரு? அப்ப பிதா பேசின உடனே யார் வரா? வார்த்தை யாரு? வார்த்தை யாரு? குமாரன். குமாரன் வார்த்தை. பிதா குமாரனை அனுப்பின உடனே ஆவியானவர் வேலை பார்க்கிறார். சொல்லுங்க. ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. பிதா குமாரன் அனுப்பின உடனே ஆவியானவர் வேலை பார்க்கிறார். சோ எங்கெல்லாம் இயேசு இருக்காரோ அங்கெல்லாம் ஆவியானவர் இருப்பாரு. எங்கெல்லாம் இயேசு முன்னாடி போறாரோ அங்கெல்லாம் ஆவியானவர் வருவாரு. வார்த்தை உங்களுக்குள் வரும்போது ஆவியானவர் அந்த வார்த்தையை நீங்கள் விரும்புகிற முடிவை இயேசு உங்களுக்கு கொடுக்க போகிறார். அதாவது எரேமியா 29:11 உன்னை குறித்ததான நினைவுகளை நான் அறிந்திருக்கிறேன், அவைகள் தீமைக்கானது அல்ல, அவைகள் நன்மைக்கானது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் பல நன்மையான காரியங்களை பார்க்காமல் இருக்கலாம், ஆனால் உங்களுடைய முடிவை அவர் நிறைவேற்ற போகிறார். நீங்கள் இதை எப்படி பெரிய தாக்கத்தை செலுத்துது? அதான் அவரே சொல்லியிருக்காருல்ல, நான் கர்த்தர் நான் மாறாதவர் என்று. அவர் எப்படி இயேசுவாக மாற முடியும்? இதான் வசனம். எப்படி தாக்கம் செலுத்துதா? இதுதான் உண்மை. ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. விரும்புகிற முடிவை நீங்கள் பெரிய பெரிய காரியங்கள் செய்யலாம் என்று தீர்மானித்திருக்கலாம், ஆனால் நல்ல முடிவு கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு, நீங்கள் விரும்புகிற முடிவை அவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஆமென். God bless you.